ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மேட்ச் வந்து நல்லா அடித்தார். ஆனால் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு ரனில் வந்து அவுட் ஆகிருக்காரு. அதுவும் வந்து ஒரு அன்லக்கி டிஸ்மிஸல். அதாவது அவருக்கு என்ன நடந்துச்சு, அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த மாதிரி ஒரு டெலிவரியை பார்த்தீங்கன்னா மார்க்வுட் வந்து போட்டிருப்பாரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ கிரிக்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறம் வந்து ரோஹித் கிட்ட வந்து நல்ல ஃபார்மான ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை வச்சு தான் ரோஹித் வந்து ஜெயிக்கிறாரு. பெருசாக வந்து ஒரு மொக்க டீமை வச்செல்லாம் வந்து ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சாலுமே கூட ரோஹித் வந்து ஒரு அன்லக்கி கேப்டன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ரோஹித்தோட கேப்டன்சியில் நம்ம வந்து சில ஐசிசி டோர்னமெண்ட் வந்து ஆடி இருக்கோம். அதில் 2022 எடுத்துக்கிட்டோன்னா T20 வேர்ல்டு கப் 2022 நடந்துச்சு. அதில் வந்து அந்த ஸ்குவாடில் அந்த பிளேயிங் 11ல் பும்ரா, ஜடேஜா 2 பேரும் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து 2023 வந்து நடந்துச்சு. அதில் ரோஹித் வந்து கேப்டனு. அப்போ அந்த டைம்லையும் பும்ரா, பண்ட் வந்து ஆடலை இன்ஜரினால். அடுத்து வேர்ல்டு கப்பு 2023 வந்து நடந்துச்சு. அதில் வந்து பாதி டோர்னமெண்ட்டோட ஹர்திக் பாண்டியா வெளில போயிட்டார். இப்போ நமக்கு வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இப்போ ரீசெண்டாக வந்து நடந்துச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷமி வந்து ஆடலை. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இருந்து நம்ம பும்ரா வந்து ரூல்ட் அவுட் வந்து ஆகிருக்காரு. இப்போ இந்திய அணியை யோசிச்சு பாருங்கள், பவுலிங் யூனிட் வந்து பும்ராவை நம்பி தான் வந்திருக்கு. இப்போ பும்ரா வெளில போன காரணத்தினால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து இருக்கார், ஷமி இருக்கார், ஹர்ஷித் ராணா வந்து இருக்கார். இவங்க 3 பேரை நம்பி தான் வந்து போகிறோம். இதில் ஷமி வந்து இப்போதைக்கு வந்து பெரிய ஃபார்மில் இல்லை. ஹர்ஷ்தீப் சிங்க்கு பெருசாக டச் இல்லை. ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்தாலும் ரன்களை வந்து வாரி வழங்குறாரு. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு முக்கியமாக ஃபார்மில் இருக்க ஒரு கீ பிளேயர் வந்து ரோஹித்தோட கேப்டன்சியில் ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஆடும்பொழுது மிஸ் ஆயிடுறாங்க. அதனால் வந்து ஒரு அன்லக்கி கேப்டனாக தான் ரோஹித் வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது மற்றும் கடைசி ஓடிஐ மேட்ச். இப்போ இதில் வந்து ரோஹித் சர்மா, கில் 2 பேரும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கில் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தாலுமே ரோஹித் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இயர்லியராகவே வந்து அவுட் ஆகிருக்காரு. அதே மாதிரி டீமில் வந்து சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி இவங்க 3 பேரும் வந்து பெஞ்சுக்கு வந்து போயிருக்காங்க. குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளேயிங் 11க்கு வந்து போயிருக்காங்க. ரிஷப் பண்ணிட்டு பாவங்க, அவருக்கு வந்து 3 ஓடிஐலையுமே வாய்ப்பு வந்து கிடைக்கல. இதனால் வந்து KL ராகுல் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து கீப்பிங் வந்து பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது. இப்போ இந்த கேமில் வந்து நமக்கு ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித்தோட விக்கெட் வந்து போயிருச்சு. அதாவது வந்து 2வது ஓவர் முதல் பந்திலே வந்து மார்க்வுட் வந்து ரோஹித் வந்து விக்கெட் எடுத்திருப்பாரு. முதல் ஓவரில் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் வந்து ரோஹித் சர்மா அடிச்சிருப்பாரு. 2வது ஓவரில் வந்து முதல் பந்தாக மார்க்வுட் வந்து போட்டிருப்பாரு. பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரிக்கு வந்து டேர்ன் ஆகிருக்கும். அதனால் ஒன்றுமே ரோஹித்தால் பண்ணவே முடியலை. ஏன்னா வந்து கரெக்டான லைனில் கரெக்டான லென்த்தில் வந்த பால். இந்த பாலை ரோஹித் சர்மா வந்து மிஸ் பண்ணார் அப்படின்னா அது வந்து போல்டு. இல்லை அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்ல பால் அடித்தாலும் வந்து அது வந்து கேட்சாக தான் வந்து மாறும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பால் அப்படி டச் பண்ணலான்ட்டு தொடுவார். அது வந்து எட்ஜ் ஆகி சால்ட் வந்து நல்ல ஒரு கேட்ச். இது வந்து ஈஸியான கேட்ச் கிடையாது, ஒரு ட்ரை கேட்ச் தான். ஸோ வந்து ரோஹித் வந்து ஒரு அன்லக்கி டிஸ்மிஸல் அப்படின்னு தான் வந்து பலரும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாலை வந்து ஆடவே முடியாது, அந்த மாதிரி ஒரு டெலிவரி. அதுவும் மார்க்வுட்டுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து இந்த மாதிரி வந்து போடுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து ரோஹித் சர்மா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி போன மேட்ச்சில் வந்து செஞ்சுரி போட்டார். இந்த மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு 20-30 ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டால் கூட அது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து பண்ணலை. இன்னொரு புறம் வந்து கோலியும் சுப்மன் கில்லும் ஓரளவுக்கு வந்து கேம் அடுத்த கடத்துக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரோஹித் இந்த மாதிரி வந்து மனுஷன் ஃபார்முக்கு வந்தாலுமே ஆப்போனன்ட் சைட்லேருந்து பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக இவருக்கு வந்து பாலை போட்டு அவுட் ஆக்கிடுறாங்களே அப்படின்னு ரோஹித் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.